Hi friends, I'm House number guys நம்ம லேப்டாப் எக்ஸஸ் டுடே என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா bs6 ஹீரோஸ் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் 1 பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க ஆல் சிஸ்டம் கிளிக் பண்ணுங்க. நாம போற நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து உடனே வரணும்னா அது பண்ணிக்கங்க. வா फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். ஹீரோ பைக்ஸ்னு சொல்கிறாலே நம்மள நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா அது 25 இயர்ஸ் முன்னாடிருந்தே இருக்குது. அதோட யூனிக்னஸ்க்காகவே ஸ்பெஷலாக இருக்குது. இப்போ ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் bs6 பற்றி பார்த்தோம்னா அதோட கலர் பற்றி பார்த்தோம்னா டியூவல் கலரில் கொடுக்குறாங்க. 4 கலர் வேரியன்ட்ஸில் இருக்குது. அதுவே டயர்ஸ் பற்றி பார்த்தோம்னா 80/100 18 இன்ச்சஸ் டியூப்லெஸ் டயர் கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் சின்னது தான், அதனால் இது கார்னரிங் பண்ணுறதுக்கு ஜிக்ஸாக் ஓட்டுறது கொஞ்சம் செட் ஆகாது. ஃப்ரண்ட் ரியர் 130 ml ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. இன்டெகிரேட்டட் பிரேக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது பேக் சைட் பிரேக் பிடிச்சோம்னா ஃப்ரண்ட் பிரேக்கும் அப்ளை ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஸ்டார்டிங் லேர்னிங் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது தான். ஷாக் அப்சர்வர் பற்றி பார்த்தோம்னா ஃப்ரண்ட் சைட் டெலஸ்காபிக் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. அது பேக் சைட் 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. சீட் பார்த்தோம்னா நல்லா லாங்காக ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. பெரியவங்க உட்காந்துறதுக்கு ஈஸியாக கிராப் ரீல் வச்சு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கேரியராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாரிகார் பார்த்தோம்னா சைட் வீல் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பின்னாடி உட்காந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வண்டியை கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கவங்க ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹைட்டாக இருக்கவங்க நல்லா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு ஓட்டுறது அவங்க நல்லது. பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 9.8 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் ப்ரோக்ராம் ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கனால 1.5 லிட்டர்னு 2 லிட்டர் வரையும் பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம்னா 165 mm கொடுத்துருக்காங்க. அதனால் ஸ்பீட் பிரேக்கரில் அவ்வளோ தட்டாது. மைலேஜ் பார்த்தோம்னா எக்கனாமிக் ரேட்டில் ஓட்டும்போது 85 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பெஸ்ட்டு தான். நீங்கள் பெட்ரோல் ரேட் பற்றி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கிலோமீட்டருக்கு ₹1 கணக்கு வருது. பட்ஜெட் போட்டு ஓட்டுறவங்களுக்கு இது ரொம்ப நல்லதாக தான் இருக்கும். நல்ல வண்டி தான். கன்சோல் பார்த்தோம்னா எல்லாம் அனலாகில் கொடுத்துருக்காங்க. அனலாக் மீட்டர் கன்சோல் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இதில் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. ரைட் சைட் பார்த்தோம்னா i3s ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்ச் எதுக்காகனா இந்த சுவிட்ச் ஆனில் இருக்கும்போது நம்ம டிராஃபிக் ஜாம் இல்லாட்டி சிக்னல்லையும் இருக்கும்போது ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் மோடுக்கு போயிடும். அடுத்து நம்ம கிளச்சு பிடிச்சா நார்மல் ஸ்டார்ட் மாதிரி ஸ்டார்ட் ஆயிரும். இதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்ச்னால 9% ஃபியூல் சேவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தான் அது. இதுவே 3 விதமான வேரியண்ட்டில் வருது. கிக் ஸ்டார்ட் செல்ஃப் ஸ்டார்ட் i3sன்னு 3 இதில் வருது. ஒவ்வொன்றுக்குமே 3000 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் பார்த்தோம்னா இல்லை மற்றவங்க ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ்லாம் சீட் கீழே வச்சுருப்பாங்க. அதுக்கு எடுக்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் பைக் சைடில் வச்சுருக்காங்க. இது எடுக்க கொஞ்சம் ஈஸியாக. சென்சார் பற்றி பார்த்தோம்னா 9 சென்சார் கொடுத்துருக்காங்க மொத்தம். அதில் ஒரு சென்சார் பைக் ஆங்கிள் சென்சார், அதான் வண்டியை ரொம்ப சாச்சோம் அப்படின்னா அது இண்டிகேட் பண்ணுறதுக்கு. மற்ற எல்லாமே இன்ஜினோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஜினோட ஹீட் பெட்ரோல் கண்டென்ட் இதெல்லாம் சொல்கிறது தான் வச்சுருக்காங்க. இது bs4 மாதிரி எல்லா மெக்கானிக்ஸ்ட்டையும் கொடுத்து சர்வீஸ் பண்ண முடியாது. கம்பெனி ஷோரூமில் தான் கொடுத்து சர்வீஸ் பண்ணணும். இல்லைனா OBD மிஷின் இருக்க மெக்கானிக்கிட்ட கொடுக்கலாம். இன்ஜின் பற்றி பார்த்தோம்னா 97.2 cc கொடுத்துருக்காங்க. ஏர் கூலன் 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் OHC இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 5.9 கில்வின் வாட்ஸ் பவரை 8000 RPMல ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 8.5 நியூட்டன் மீட்டர் டார்க்காக 6000 RPMல ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பவர் டெலிவரி பார்த்தோம்னா bs4 மாதிரியே தான் இருக்குது. கியர் பாக்ஸ் பார்த்தோம்னா 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 4 கியர்ஸோடு இருக்குது. எக்ஸஸ் பார்த்தோம்னா கேட்டாலிட்டிக் கன்வெர்ட்டர் வச்சுருக்காங்க. அதான் கார்பன் மோனாக்சைடை கார்பன் டை ஆக்சைடை கன்வெர்ட் பண்ணி தருது. நைட் ரைடிங் பார்த்தோம்னா ஹெட்லைட் ஹேலஜன் லைட்டும் டெயில் லைட் கொஞ்சம் கிளியர் விசிபிளாகவும் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டருக்கு பல்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட வெயிட் 112 கிலோகிராம் தான் இருக்கிறனால வயசானவங்களும் ஈஸியாக ஓட்ட முடியும். இது பட்ஜெட் போட்டு லைஃப் ரன் பண்ணுறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற பைக்கை கம்பேர் பண்ணும்போது இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப கம்மி தான். ஓகே காய்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க.